மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் குக் வித் கோமாளி ஷோவில் ஏற்பட்ட இஷ்யூ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. மணிமேகலை பிரியங்கா கூட சண்டை போட்டு குக் வித் கோமாளி ஷோலேருந்து விலகிட்டாங்க. அவங்க விலகினதுக்கு காரணம் பிரியங்கா தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் பிரியங்காவை திட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. ப்ளஸ் நிறைய பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு சிலர் பிரியங்காவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இது விஷயமா சூப்பர் சிங்கரோட எக்ஸ் கண்டஸ்டண்ட்டான பூஜா ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து இப்போ பாவனியும் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. பாவனி வந்து பிரியங்காவோட ஃப்ரெண்ட். அதாவது பிக் பாஸ்லேருந்தே அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இப்போவும் அவங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்குது. பாவனியும் அமீரும் சேர்ந்ததுக்கு மெயின் காரணமே பிரியங்கா தான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதுவுமா பாவனி ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்டோரியில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நான் பிரியங்காக்காக நிற்கிறேன். இது வெறும் இன்செக்யூரிட்டி தான், டாமினன்ஸ் கிடையாது. உண்மை ஒரு நாள் வெளிவரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது மணிமேகலைக்கு பிரியங்கா தன்னை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற பொறாமையும் அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தால் தான் அவங்க வந்து குக் வித் கோமாளி ஷோலேருந்து விலகிட்டாங்க. உண்மை சீக்கிரமாக வெளிவரும், இது ஒன்றும் டாமினன்ஸ் கிடையாது, பிரியங்கா டாமினன்ஸ் பண்ணலை, நான் பிரியங்காக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. பிரியங்காவோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கூட மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.